சனி பெயர்ச்சியால் வேலை தொழில் யாருக்கு மாற்றம், யாருக்கு ஏற்றம், யாருக்கு லாபம்? குறிப்பிட்ட ஒரு 5 ராசினருக்கு வேலை மாற்றம் உறுதி. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். சனி பயிற்சி நடக்க போதுங்க. மார்ச் 29 கும்ப ராசிலிருந்து மீன ராசிக்கு சனிவான் இடம் மாற போறாரு. மீன ராசியில் அடுத்த ஒரு 2.5 வருடம் அவர் இருக்க போறாரு. கூட ராகு இருக்கிறார். சரிங்களா? மே மாதம். எந்தெந்த ராசினருக்கு இந்த வேலை விஷயத்தில் ஒரு மாற்றம் நிகழும், தொழில் விஷயத்தில் ஒரு மாற்றம் நிகழும், வேலையில் யாருக்கெல்லாம் யோகம் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வரக்கூடிய ராசி துலாம் ராசியில் பிறந்தவங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு 6ல் சனி இருக்கிறாரு. கண்டிப்பாக வேலை விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். வேலையே இல்லை அப்படின்றவங்களுக்கு அந்த வேலை நிரந்தரமான முறையில் கிடைக்கும். இரண்டாவது ராசி அப்படின்னு பார்த்தா மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தொழில் ரீதியாக ஒரு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நீங்கள் ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, சைடில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற ஒரு தாட்ஸ் உங்களுக்கு வந்துடும். நிரந்தர வேலையும் அல்லது நிரந்தர தொழிலும் உங்களுக்கு அமையும். இதுக்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக, ஒரு நண்பர்கள் கூட்டம் மூலமாக ஒரு தொழிலோ அல்லது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தகவல் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும், நாடி வரும். என்றோ என்னைக்கோ சொல்லி வச்சிருப்பீங்க, அந்த வேலை வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் உண்டு. அல்லது வேலையில் ப்ரொமோஷனோ ஒரு இடமாற்றமோ கிடைக்க வாய்ப்பு உண்டு கன்னி ராசிக்காரங்களுக்கு. இதற்கு அடுத்த ராசின்னு பார்த்தா மகர ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வேலையில் இடமாற்றம் உண்டு அல்லது பொசிஷனாவது மாறும். அதுக்கு ரொம்பவே சான்சஸ் உண்டு மகர ராசிக்காரங்களுக்கு. இதற்கு அடுத்தபடியாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு சம்பள உயர்வு, தொழில் ரீதியான லாபங்கள், புதிய கான்ட்ராக்ட், புதிய ஒப்பந்தம் அல்லது புதிய ஒரு அக்ரிமெண்ட் வேலையிலோ தொழிலோ கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. இந்த 5 ராசிக்காரங்களுக்கு வேலை தொழிலில் நிச்சயம் சனி பயிற்சியால் மாற்றம் ஏற்றம் நிச்சயமான முறையில் உண்டு.